ஹாய்ங்க. இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோனா, அஸ் யூ ஹேவ் சீன் இது வந்து டாக்டர் ட்ரஸ்ட்லேருந்து வாங்கினது. ஆல்ரெடி ரிவ்யூ வாங்கினப்பவே போட்டிருக்கேன் யூஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ, இதில நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நல்லா வந்து நிழல்ல வந்து காய வச்சு, அதை நான் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் கிளாஸ் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ, அது கொஞ்சமா எடுத்து அந்த சின்ன பவுல் மாரி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல தண்ணி ஊத்துனாலே போதும். ஒரு 2 டூ 3 டீஸ்பூன் தண்ணி ஊத்துனோனா, அந்த பவுலுக்கு வந்து 3/4 வாசிக்கு தான் ஊத்தணும். முழுசா ஊத்துனீங்கன்னா, அந்த மேல இருக்கிற பவுல வந்து க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி வைக்க முடியாது. ஸோ, அதனால ஒரு 2 டீஸ்பூன் போல தண்ணி ஊத்துனாலே போதும். ஊத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் ஆன் பண்ணி அதில வந்து 2 அ இருக்கும். 1, 2ன்னு பார்த்தீங்கன்னா, 1, 2ன்னு சொல்லி ஸ்பீடு இருக்கும். ஸோ, நீங்க நார்மலா 1ல வச்சாலே அது வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல நல்லா வந்து ஹீட் ஆயிடும் அந்த வாட்டரு. ஸோ, வாட்டர் வந்து ஹீட் ஆனோனே ஸ்டீம் நீங்க பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஹெட் ஏரியா இந்த மாரி எங்கெங்க அதிகமா டேன் இருக்கிற மாரி இருக்கோ, இத நல்லா வந்து அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி காமிச்சீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வீக்லி ட்வைஸ் இத வந்து ட்ரை பண்ணா போதும். ஏன்னா டெய்லி ஸ்கின்ல வந்து ஸ்டீமர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ, வீக்லி ட்வைஸ் பண்ணாலே போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஸ்டீமர் வந்து நீங்க நல்ல ஒரு நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசர்ஸ் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அத அப்ளை பண்ணிக்கணும். இது இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். நல்ல க்ளோ கிடைக்கும் ஃபேஸ்க்கு. ட்ரை பண்ணி பாருங்க. சீ யூ இன் அனதர் ஷார்ட்ஸ். பாய்.